Hey guys, welcome to Gravity Automation. இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா UiPathல இருக்கிற மெசேஜ் பாக்ஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல இந்த மெசேஜ் பாக்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்ம என்னென்னலாம் வந்து யூஸ் கேஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் இந்த டெமோ வந்து பார்க்கலாம் இங்கே நம்ம. ஓகே, நான் இப்போ UiPath ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது இந்த மெசேஜ் பாக்ஸு ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குன்னா, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்லி க்ளோஸ் ஆஃப்டர்னு ஒன்று இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ்னு இருக்குது, கேப்ஷன் இருக்குது, டெக்ஸ்ட்னு இருக்குது, ப்ரைவேட், டாப் மோஸ்ட், சூஸ் அண்ட் பட்டன்னு இன்புட் செக்ஷன்லையும் மிசிலனேஷன் மீன்ஸ் எம்ஐசிஎஸ்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த செக்ஷன்லும் அதே மாதிரி அவுட்புட்னு இருக்குது. ஓகே, இப்போது நம்ம ஆட்டோமேட்டிக்லி க்ளோஸ் ஆஃப்டர் அப்படின்னா என்னென்னா, நம்ம பாப்பப் ஆகும், நம்ம மெசேஜ் பாக்ஸ் பாப்பப் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஓகேங்களா, அது ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணாமல் விட்டிங்கன்னா குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகணும் அப்படின்ற கண்டிஷன் நம்ம வந்து இங்கே வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 3 செகண்ட்ஸ் வச்சேன்னா நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும், ஓகேவா க்ளோஸா நெக்ஸ்ட் கேன்சல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நமக்கு நெக்ஸ்ட் இந்த பட்டன்ஸில் பார்க்கலாம். அப்போ வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து 3 செகண்ட்ஸில் க்ளோஸ் ஆகிரும் ஓகேன்ற கண்டிஷனில். ஓகேங்களா, இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து 3 செகண்ட்ஸ் வச்சிட்டேன். அதே போல் இங்கே பட்டன்ஸ் வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னா. ஃபஸ்ட்டு ஓகேண்ணா நான் பார்த்துக்கலாம். நான் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஓகேன்ற பட்டன் வந்துருக்கும். ஓகேங்களா, நான் செக் பண்ணல, மீன்ஸ் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு பார்த்தீங்களா. அதே போல் இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் பட்டன் சேஞ்ச் பண்ணுறேன், ஓகே அண்ட் கேன்சல். அது பாருங்க, இங்கே பாருங்க ஓகே அண்ட் கேன்சல் பட்டன் வந்துருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே போல் நமக்கு இங்கே ஓகே எஸ் நோ கேன்சல் இருக்கு. அது பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் நோ கேன்சல் இருக்கு. நான் எதுவுமே கிளிக் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக 3 செகண்ட்ஸில் க்ளோஸ் ஆகிடும். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ் நோ மட்டும். ஓகே, இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்க, வெறும் எஸ் நோ மட்டும் வந்துருக்கும் நமக்கு. ஓகே, ரன் பண்ணலாம். எஸ் நோ மட்டும் வந்துருக்கு பாருங்க. நான் எதுவுமே கிளிக் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நெக்ஸ்ட், இப்போ நமக்கு க்ளோஸ் ஆஃப்டரோட மீனிங் தெரிஞ்சு, அதோட ஃபங்க்ஷன் தெரிஞ்சு, அதே போல் பட்டன்ஸ் ஃபங்க்ஷன் தெரிஞ்சு. கேப்ஷன்ன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே கிராவிட்டி யூடிப்னு போகிறேன், சும்மா யூடிப்னு போடுறேன். ஓகேங்களா, நம்மளோட சேனல் பேர். இப்போ நான் ரன் பண்ணும்போது இங்கே வந்து பாருங்க கேப்ஷன் இருக்குது, அதே மாதிரி டெக்ஸ்ட்னு இருக்குது. கேப்ஷன் எங்கே வருது, டெக்ஸ்ட் எங்கே வருதுன்னு பாருங்களேன். பார்த்தீங்கன்னா கேப்ஷன் வந்து மேலே வந்துருக்கும், டெக்ஸ்ட் வந்து கீழே வந்துருக்கும். ஓகேங்களா, இதான் வந்து இதோட மீனிங். நமக்கு இது தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட்னு இருக்கு. இது ஹோவர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மீனிங் என்னன்னா, இதை நான் செலக்ட் பண்ணியிருந்தா நமக்கு ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது நமக்கு வந்து முன்னாடி வந்து மீன்ஸ் ஃபோர் கிரவுண்டில் வந்து நமக்கு காட்டும். ஓகேங்களா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் என்னன்னா எப்படி சொல்றது, நம்ம வந்து ரன் பண்ணும்போது நமக்கு கிளிக் அந்த மெசேஜ் வந்துருக்கும் ஆனால் தெரியாது. அப்போ வந்து நம்ம வந்து இதை ட்ரூன் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஓகே. இப்போ அவுட்புட்டில் வந்து நான் வந்து OUTT அந்த வேரியபிள், அந்த மாதிரி வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிளோட டைப் என்னன்னா ஸ்ட்ரிங்கு. ஓகே, இந்த அவுட்புட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத இன்னொரு சீக்வன்ஸ் நான் போட்டு வச்சுக்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த மெசேஜ் பாக்ஸில் நான் வந்து அதே ஒரு 5 செகண்ட் வச்சிருக்கேன், மீன்ஸ் 5 செகண்ட் வச்சுக்கலாம். பட்டன்ஸ் வந்து நான் எஸ் நோ கேன்சல் வச்சுக்கிறேன். அதே போல் வந்து நம்ம
கேப்ஸ் வந்து தமிழ்னு வச்சுருக்கேன். டெக்ஸ்ட்டில் வந்து என்னென்னா டிட் யூ கம்ப்ளீட்டட் UiPath ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கு நம்ம இதோட அவுட்புட் நமக்கு என்னென்ன வரும்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இப்போது நான் என்ன வச்சுருக்கேன், இங்கே எஸ் நோ கேன்சல் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஸ்விட்ச் ஆக்டிவிட்டி வச்சு மீன்ஸ் இங்கே வர்ற அவுட்புட்டை நம்ம ஸ்விட்ச் ஆக்டிவ் வச்சு நம்மளோட ஆட்டோமேஷனை வந்து ஃபர்தராக வந்து நம்ம கொண்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே நம்ம என்ன வச்சுருக்கோம், எஸ் நோ கேன்சல்னு வச்சுருக்கேன். இப்போது எஸ்ன்னு வந்தால் நீ இதுக்குள்ளே போயிட்டு சில ப்ராசஸ் பண்ணு, நோன்னு வந்தால் சில ப்ராசஸ் பண்ணு, கேன்சல் வந்தால் சில ஒர்க் ஃபங்க்ஷன் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். எதுவுமே ஆகலை, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஓகேன்ற கண்டிஷன் போயிட்டு நமக்கு இங்கே வரும். ஓகேங்களா? இப்போ நான் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்போ நான் கேட்குறேன் இங்கே எஸ் நோ, நான் எஸ்ன்னு கொடுக்கும்போது என்ன ஆகுது பாருங்க. நான் இங்கே அவுட்ல எனக்கு வந்துருக்கு, அவுட் 1ல் எனக்கு வந்துருக்கு. என்ன வந்திருக்கு பாருங்க, இங்கே வச்சிருக்க அவுட் 1ல் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், இங்கே எஸ்ன்னு வந்துருக்கு. ஓகேங்களா? 2 அப்பர் கொடுத்தனால வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கிறத கூட நமக்கு கேபிட்டல் மாறிடும். இப்போ வந்து நேரம் எங்கே போகும் பார்த்தீங்கன்னா எஸ்ன்ற கேஸில் போயிட்டு நமக்கு ரைட் லைனில் பிரிண்ட் ஆயிரும். ஓகே, புரிஞ்சா? இப்போ அதே இது வந்து நான் நோன்னு கொடுக்கும்போது எங்கன்னு போகுது பாருங்க. இப்போ நான் நோன்னு கொடுக்கும்போது நோன்ற கேஸு போகும். இப்போ பாருங்க பிரிண்ட் எங்கே ஆயிருங்க பாருங்களேன். நோன்ற இடத்துல என்ன வச்சிருக்கேன், ஓகே ப்ளீஸ் ஸ்டார்ட் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன்னா அதே இது இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. ஓகே ப்ளீஸ் ஸ்டார்ட், ஏன்னா நமக்கு ஓகே மீன்ஸ் நோ என்ற இடத்துல போயிருக்கு. இப்போ நான் வந்து கேன்சல் கொடுக்குறேன், உங்களுக்கு ஒன் பை ஒன்னா காட்டுறேன் பாருங்க. இப்போ எனக்கு கேன்சல் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இங்கே வரும், வந்துட்டு இங்கே வரும் கேன்சல்ன்றதுக்கு போயிட்டு ஐ எம் ஃப்ரம் கேன்சல், அங்கே நான் கேன்சல்னு வர்றேன்னு சொல்லுது. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் நான் எதுவுமே பண்ணலை மீன்ஸ் 5 செகண்ட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுறோம் பாருங்களேன். இப்போ நான் டச் பண்ணிட்டு எதுவுமே பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ். இப்போ எங்கே போகுதுன்னு பாருங்க, டிஃபால்ட்டு போகும். அதே போல் இங்கே அவுட் ஒன்ல என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா ஓகேன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? இது வச்சு நீங்கள் ஃபர்தராக வந்து உங்களோட கோடை வந்து நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூசர்கிட்ட இருந்து வாங்குற இன்புட் மாதிரி இருக்கிற உங்களுக்கு டாஸ்க் இருந்துச்சுன்னா மீன்ஸ் ப்ரோக்ராம் ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி நிறையா இருக்கும், யூஸ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இது ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கவனிக்க விட்டுருக்கோம். அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வர்ற வீடியோவில் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வரலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.